தமிழ் மக்களின் அரசியல் தடத்தில் 64 வருட வரலாற்றை கொண்ட இலங்கை தமிழரசு கட்சி தனது 15வது தேசிய மாநாட்டை சில முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றி நடத்தி முடித்திருந்தது. தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா பதவியேற்ற நிலையில் ஏனைய பொறுப்புகளுக்கான பிரமுகர்களும் இந்த தேசிய மாநாட்டின் பின்னணியில் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். நேற்று முடிவடைந்த மாநாட்டின் இறுதி நிகழ்வில் உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான இரா சம்பந்தன் இனப்பிரச்சனைக்கான பேச்சுவார்த்தைகள் 6 வாரத்துக்குள் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் அந்த அரங்கில் வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறான பேச்சுக்களின் போது ஒரு அனைத்துலக பிரசன்னமும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ள நிலையில் அவரது கருத்தில் இருந்த ஒரு பகுதியை அடுத்து வருகின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு 3 அதிமுக்கியமான விடயங்களை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கின்றோம். ஒன்று, நமது குடிபெயர்ந்த மக்கள் தாங்கள் குடிபெயர்ந்த காணிகளில் தங்களுடைய வதிவிடத்துக்காகவும் தொழிலுக்காகவும் மீள் குடியமர்த்தப்பட வேண்டும். அவர்களுக்கு வீடு வசதியில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தொழில் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். பொதுவாக அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மீள ஆரம்பிப்பதற்கு ஆக வேண்டிய ஒழுங்குகள் சகலதும் செய்யப்பட வேண்டும். இந்த விடயம் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்திற்கு விசேடமாக ஐக்கிய நாடு சபைக்கு ஏனைய நாடுகளுக்கு பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கின்றது. ஆனால் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இலங்கை அரசாங்கம் தன்னுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலில் ஒரு செயல் திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். அது என்னவென்றால், இராணுவத்தை நிரந்தரமாக அங்கே வைத்து மிகவும் கூடுதலான எண்ணிக்கையில் வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிங்கள மக்களை எமது மாநிலங்களில் வடக்கிலும் கிழக்கிலும் குடியேற்றி எமது மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்பி போக முடியாத வகையில் முந்தி அதிபாதுகாப்பு வலயங்களாக கருதப்பட்டு பாதுகாப்பு தேவைகளுக்காக அவர்களால் கையாளப்பட்ட காணிகளை முழுமையாக எமது மக்களுக்கு திருப்பிக் கொடுக்காமல் இராணுவ ஸ்தலங்களை அந்த இடங்களில் விசேஷமாக வலிகாமத்தில் சம்பூரில் அங்கே உள்ள வீடுகள், கட்டிடங்கள், பாடசாலைகள், ஆலயங்கள் அழிக்கப்பட்டு இராணுவத்தை சீரப்படுத்தி அதற்கு மேலதிகமாக வெவ்வேறு காணிகளை இராணுவம் கைப்பற்றி இராணுவம் பல தொழில்களில் ஈடுபட்டு விவசாயத்தில், கடற்தொழிலில், கைத்தொழிலில், கால்நடை வளர்ப்பில், வியாபாரத்தில் அப்படியான பல விஷயங்களில் இராணுவம் ஈடுபட்டு தற்பொழுது வடகிழக்கில் இருக்கின்ற இராணுவத்தினர் அங்கே நிரந்தரமாக குடியமரக்கூடிய ஒரு வகையில் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில், வடமாநிலத்தில், கிளிநொச்சி மாவட்டத்தில் விசேஷமாக ஒரு வீட்டு திட்டம் அமைக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. இவ்விதமான கருமங்களின் மூலமாக இலங்கை அரசாங்கத்துடைய நோக்கம், அடிப்படை நோக்கம் எமது மக்களுடைய மேல்குடியேற்றம் அல்ல, எமது மக்களுடைய புனர்வாழ்வு அல்ல, எமது மக்களுடைய தொழில் வாய்ப்பு அல்ல. அந்த இடங்களுடைய இனவீராச்சாரத்தை மாற்றி அமைத்து அந்த இடங்களுடைய அடையாளங்களை, கலாச்சார ரீதியான, மொழி ரீதியான அடையாளங்களை மாற்றி அமைத்து அதன் மூலமாக ஒரு அரசியல் தீர்வு தேர்வை கூறுவதுதான் அவர்களுடைய நோக்கம். இது முதல் விடயம். இந்த விடயம் சம்பந்தமாக விரைவில் தாமதம் இல்லாமல் இதை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் இதுபோல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுதான் நமது முதல் நிலைப்பாடு, அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட முதல் வாக்குறுதி. இரண்டாவது, உண்மை அறிகின்ற விடயத்தில் பொறுப்பு கூறும் விடயத்தில் இலங்கை அரசாங்கத்தை ஒரு சுயாதீனமான நம்பகத்தன்மை உடைய உள்நாட்டு விசாரணையை ஆரம்பிக்கும்படியாக சர்வதேச சமூகம் பல வருடங்களாக கேட்டு வந்தது. 2012ஆம் ஆண்டும் 2013ஆம் ஆண்டும் சர்வதேச சமூகத்தினுடைய ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் அவ்விதமான ஒரு கருத்து ஒழித்தது. ஆனால் இலங்கை அரசாங்கம் அதை செய்யவில்லை. செய்யாத காரணத்தின் நிமித்தம் இன்றைக்கு ஒரு சர்வதேச பொறிமுறை வந்திருக்கின்றது. இந்த சர்வதேச பொறிமுறை வந்த பிறகு விசாரணைக்காக இலங்கை அரசாங்கம் ஒரு நாடகத்தை நடிக்கின்றது. ஒரு முதல் நியமிக்கப்பட்ட ஒரு குழு காணாமல் போனோர் சம்பந்தமாக அதனுடைய அதிகாரங்களை விஸ்தரித்து அதை பார்வையிடுவதற்காக
தக்க அதிகாரங்கள் இல்லாத சில நிபுணர்களை நியமித்து அவர்கள் சர்வதேச விசாரணையுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு ஒரு நாடகம் நடிக்கின்றார்கள். ஆனால் எம்மை பொறுத்தவரையில் உண்மை அறியப்பட வேண்டியது அவசியம் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் நமது மக்கள் பெருமளவில் அந்த 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 காலத்தில், அந்த யுத்த காலத்தில், அந்த பிரதேசத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு போதிய சாட்சியம் இருக்கின்றது என்று நாங்கள் நினைக்கின்றோம். இவ்விதமான கொலைகள் ஒரு நாட்டில் நிறுத்தப்படுவது, ஒரு நாட்டில் நடைபெறுவது நிறுத்தப்பட வேண்டும். 79, 89, 90, 88, 89, 90 இவ்விதமான கொலைகள் பெரிதளவில் தெற்கில் நடைபெற்றன. தெற்கில் நடைபெற்ற பொழுது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக ஐக்கிய நாடு சபையுடைய மனித உரிமையை வைக்கிச் சென்றார். அவர் இந்த விடயம் சம்பந்தமாக ஆற்றின உரைகள், அவர் பாராளுமன்றத்தில் கூறின கருத்துகள் எல்லாவற்றையும் நான் பாராளுமன்றத்தில் நான் சமர்ப்பித்திருக்கின்றேன். அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னார், மனித உரிமையை பேணி பாதுகாப்பதற்காக இவ்விதமாக தெற்கில் நமது இளைஞர் கொலை செய்யப்படுவதை தடுப்பதற்காக நான் ஜெனீவாவுக்கு மாத்திரமல்ல, நான் நரகத்துக்கு போக வேண்டியிருந்தாலும் நான் போக தயார் என்று கூறினார். அது மாத்திரமல்ல, பொருளாதார தடைகள் விதிக்க வேண்டி வந்தால் அதை விதிப்பதில் எவ்விதமான தவறும் இல்லை, இவ்விதமான பாரதூரமான மனித உரிமைகள் மீறப்படக்கூடாது என்று கூறினார். அதைத்தான் நாங்களும் இன்றைக்கு கூறுகின்றோம். நாங்கள் அவர் தமது மக்களுக்காக, தெற்கில் வாழ்ந்த இளைஞர்களுக்காக எவ்விதமாக குரல் கொடுத்தாரோ அவ்விதமாகத்தான் நாம் எமது இளைஞர்களுக்காக மட்டுமல்ல, எமது பொதுமக்களுக்காக, வயது போனவர்களுக்காக, கொலை செய்யப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது. ஆகையால் ஒரு உண்மையான விசுவாசமான நல்லிணக்கம் நாங்கள் பிடிவாதமாக இருக்கவில்லை. நாங்கள் எவரிடமிருந்தும் நாங்கள் நாங்கள் மற்றவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் என்று எவரையும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உண்மை அறியப்பட வேண்டும். உண்மையின் அடிப்படையில் நல்லிணக்கம், புரிந்துணர்வு, நிரந்தரமான சமாதானம் ஏற்பட வேண்டும். மூன்றாவது, ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும். அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்ற போதிலும் கூட இலங்கை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசின் அடிப்படையில் அதிகப்படியான அதிகார பயிர்வுடன் ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும். அவ்விதமான ஒரு தீர்வை இலங்கை அரசாங்கம் முன்மொழிய வேண்டும். முன்மொழிந்து சகல கட்சிகளுடனும், விசேடமாக சிறுபான்மை மக்களுடைய கட்சிகளுடன் பேசி ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவர்கள் நியமித்த நல்லிணக்க குழுவே சிபாரிசு செய்திருக்கின்றது. ஆனபடியால் அவ்விதமான ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும். எமது மக்களுடைய நியாயபூர்வமான அபிலாஷைகளை பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக இறமையின் அடிப்படையில், பகிர்ந்து அளிக்கப்படுகின்ற இறமையின் அடிப்படையில் எமது மக்கள் தங்களுடைய ஜனநாயக முடிவுகளின் மூலமாக நிறைவேற்றக்கூடிய வகையில் அவர்களுக்கு அதிகாரம் வர வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு. இந்த அதிகாரத்தை தருவதை மறுப்பதற்காகத்தான் இலங்கை அரசாங்கம் கொடூரமான முறையில் அந்த யுத்தத்தை நடத்தியதில் நாங்கள் நினைக்கின்றோம். இந்த அதிகாரத்தை தருவதற்கு அவர்கள் விரும்பி இருந்தால் கடந்த 5 வருடங்களுக்குள் அந்த அதிகாரத்தை தந்திருக்கலாம். அவ்விதமாக யுத்தத்தை நடத்திவிட்டு கடந்த 5 வருடங்களாக இந்த அதிகாரம் சம்பந்தமாக, அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஆக்கபூர்வமாக செயல்படாமல் இருக்கின்ற நிலைமை அவர்கள் வேணுமென்று எம்மை அடக்கி ஒடுக்கி ஆள்வதற்காக அந்த யுத்தத்தை நடத்தினார்கள் என்பது தெளிவாகின்றது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தார். ஆனால் அது ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும். வெளி உலகத்துக்கு நாங்கள் ஏதோ பேச்சில் ஈடுபடுகின்றோம் என்று காட்டுவதற்காக இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக இருந்தால் அதில் எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெறுமாக இருந்தால் அதில் நாங்கள் பங்கு பெற்றுக் கொள்ள தயார். நாங்கள் 60 வருஷமா இந்த விடயத்தை பற்றி பேசியிருக்கின்றோம். எல்லாம் எழுத்தில் இருக்கின்றது. பேசுவதற்கு அதிகமாக ஒன்றும் இல்லை. ஆனபடியால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்
எங்களுடைய கணிப்பின்படி ஒரு 6 வாரத்துக்குள் ஒரு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். 60 வருஷமாக பேசியிருக்கின்றோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2005ஆம் ஆண்டு துவக்கம் ஜனாதிபதியாக இருக்கிறார். 10 வருடங்களாக ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். அவர் உரையாற்றி இருக்கின்றார். சர்வஜன குழுவை, சர்வஜன கட்சிகளை, எல்லா கட்சிகளையும் சேர்த்து ஒரு நிபுணர் குழுவை நியமித்து அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார். அந்த உரையில் அவர் மிகவும் முற்போக்கான கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அந்த கருத்துகளின் அடிப்படையில் ஒரு தீர்வை நாங்கள் காண தயாராக இருக்கின்றோம். ஆனபடியால் பேசுவதற்கு அதிக நேரம் தேவையில்லை. மிகவும் சுருக்கமான பேச்சுவார்த்தை, சுருக்கமான காலத்தில் அது முடிவடைய வேண்டும். 3வது விடயம், ஒரு சர்வதேச பிரசன்னம், அதாவது நடந்தது என்ன என்பதை எமது நாட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் சொல்லக்கூடிய வகையில் ஒரு சர்வதேச பிரசன்னம் அந்த பேச்சுவார்த்தை நடந்த பொழுது இருப்பதை நாங்கள் விரும்புகின்றோம். அரசாங்கம் சில சர்வதேச தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவ்விதமான கருத்துகள் அரசாங்கத்துடன் பரிமாறப்பட்டிருக்கின்றன அந்த சர்வதேச தொடர்புகள் ஊடாக. ஆனபடியால் அவ்விதமான ஒரு பிரசன்னம் இருக்க வேண்டியது அத்தியாவசியம் என்று நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் சொன்னதன்படி 60 வருஷம் பேசின பேச்சுவார்த்தைகள் 6 வாரத்துக்குள் பேசி முடிக்கலாம் என்று நம்பலாமா? அங்கே பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அங்கே எல்லாம் இருக்குது, எல்லாம் தெளிவாக இருக்குது. விரும்பினால் 2 பகுதியும் 6 வாரத்துக்குள் பேசி முடிக்கலாம். இதேவேளை இந்த தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு சில விமர்சனங்களையும் தோற்றுவித்திருந்தது. சில சிலப்புகளும் வழமை போல இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக தமிழரசு கட்சி முதிய தலைவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை இளைய தலைமுறைக்கு பகிராத நிலை ஒரு பலவீன நிலையாக தோன்றுவதாக வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனும் ஒரு விமர்சனத்தை இலேசாக அங்கு முன்வைத்திருந்தார். குறிப்பாக புதிய தலைமையின் பொறுப்பின் கீழ் வந்துள்ள தமிழரசு கட்சியானது தமிழ் இளையோரையும் அரசியலில் மற்றும் சமூக செயற்பாடுகளில் ஈடுகொள்ள செய்ய வைக்கும் அளவிற்கு தமது செயற்திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும், ஆயினும் இந்த காலகட்டத்தில் இவ்வாறான செயற்பாடு தமிழரசு கட்சியிடம் தற்பொழுது காண கிடைக்கவில்லை என்ற கவலையும் அங்கு வெளிப்படுத்தியிருந்த நிலையில், முதலில் தமிழரசு கட்சி தனது 15வது தேசிய மாநாட்டை நடத்தியமை குறித்த சிறிய காணொளி பதிவை அடுத்து பார்க்கலாம். வவுனியா நகரசபை கலாசார மண்டபத்தில் நேற்று முற்பகல் ஆரம்பமான பேராளர் மாநாட்டின் போது அறிவிக்கப்பட்ட 15 தீர்மானங்கள் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற கட்சியின் தேசிய மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. இந்த தீர்மானங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சில பேராளர்கள் முற்பகல் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய நேற்றிரவு நிறைவு பெற்ற பொதுக்கூட்டத்தின் போது 15 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. வடக்கு கிழக்கு பகுதிகளிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும், மீள்குடியேற்ற பணிகள் பூரணப்படுத்தப்பட வேண்டும், ஊடக மற்றும் கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் முதலிய தீர்மானங்களை இலங்கை தமிழரசு கட்சி நேற்று நிறைவேற்றியுள்ளது. தேசிய பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும், இனப்பெரம்பலில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கான முயற்சி தொடர்ந்தால் அகிம்சை வழியிலான போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் முதலிய தீர்மானங்களும் தமிழரசு கட்சியின் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சி முதிய தலைவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை இளைய மக்கள் தலைவர்களுடன் பகிராதிருப்பது எனக்கு ஒரு தளர்வு நிலையாக தென்படுகின்றது. எவ்வாறு ஆயுதம் ஏந்தியவர்கள் தாம் இல்லாது போனால் பொதுமக்களுக்கு என்ன நடக்கும் என்று சிந்திக்காது போர் நடத்தினார்களோ, அதேபோல் எமது சிரேஷ்ட தலைவர்கள் தாங்கள் சடுதியாக போய்விட்டால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து செயலாற்றுகின்றார்களா என்ற கேள்வி என் மனதில் பூதாகாரமாக இருந்து வருகின்றது. தலைமைத்துவத்தில் வெளிப்படைத்தன்மையை இப்பொழுதே கோரத் தொடங்கிவிட்டார்கள் இளைஞர்கள். அதற்கு நாம் இடமளிக்க வேண்டும். இன்று நாங்கள் தலைமைத்துவத்தை தம்பி மாவையிடம் ஒப்படைத்துள்ளோம். அவர் சூழலை புரிந்து கட்சியை முன்னெடுத்து செல்லக்கூடியவர். எமது கட்சி நடவடிக்கைகளில் பெருவாரியாக சேர்த்துக் கொள்வதையும் பெண்கள் அணியை வலுவுடையதாக மாற்றுவதையும் நான் சிபாரிசு செய்கின்றேன். வன்முறை அரசியலில் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து சமூகங்களும் மீண்டும் வன்முறை தலைதூக்க கூடாது என்பதில் ஆர்வமாக இருக்கிற, வெறும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுகிற நப்பாசைக்காக மாத்திரம் இந்த விஷயத்தை தடுப்பதற்காக நாங்கள் வடகிழக்கை இராணுவமயப்படுத்துகிறோம் என்கிற போலி பேச்சை முன்னெடுக்கிற இந்த தரப்புகளை முறியடிப்பதற்காக தமிழ் பேசும் சமூகங்கள் அனைத்தும் ஒற்றுமைப்படுவது மாத்திரமல்ல, தெற்கிலே இருக்கிற நியாயமாக சிந்திக்கிற நடுநிலைவாத அனைத்து சக்திகளையும் ஒற்றுமைப்படுத்தி ஒன்றாக செயல்படுகிற ஒரு யுகம் உருவெடுக்கிற காலம் இன்று உருவாகி வருகிறது. அதற்கு சர்வதேசத்தின்
அனுசரணையும் ஆதரவும் இருக்கிற அதே நேரம் அதிலே மாத்திரம் தங்கி இருக்காமல் உள்நாட்டிலே இதற்கான முனைப்பை சாத்வீகமாக முன்னெடுக்கிற அந்த போராட்டங்களிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தன்னையும் இணைத்துக் கொள்வதற்கு தயங்க மாட்டாது. தமிழ் தேசிய அரசியலை திரும்பி பார்த்த காலகட்டத்திலே தமிழ் இளைஞர் பேரவை என்ற அந்த ஒரு சொல்லாடல் பரவலாக பேசப்பட்ட காலகட்டத்திலே மாவை சேனாதிராசா என்ற அந்த விடிவெள்ளி ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்க தொடங்கியிருந்தது. அன்று பிரகாசிக்க தொடங்கியிருந்த அந்த நட்சத்திரம் இன்று பெரிய உதயசூரியனாகி இன்று தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பது சால பொருத்தமானது என்று நினைக்கின்றேன். ஆனால் இன்று எங்கள் மத்தியிலே எனக்கு தெரியும் நடந்து விழுந்த கோரிக்கையின் காரணமாக லட்சக்கணக்கான எங்கள் மக்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அழிவுகள் சொல்லலாம் அழிவுகளை சந்தித்திருக்கின்றோம். அந்த காரணத்தினாலே எங்கள் மத்தியிலே ஒரு தளர்வு ஒரு தயக்கம் ஆங்காங்கே இருந்தாலும் கூட எதிராம் தூரம் தள்ளிவிட்டு மாவ சேனாதிராசா அண்ணன் அவர்கள் 1960ஆம் ஆண்டுகளிலே தமிழரசு கட்சி இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே முன்னெடுத்த அந்த அறப்போராட்ட காலகட்டத்துக்கு எங்களை அடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக உலகம் எங்களை திரும்பி பார்க்கும். உலகம் அமெரிக்காவோ ஐநாவோ எங்களை பார்த்து இலங்கை அரசாங்கத்துக்கு எங்கள் சார்பாக அழுத்தம் கொடுப்பதை போல நாங்கள் எங்கள் போராட்டத்தின் மூலமாக உலகத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கலாம், ஐநாவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். அடுத்ததாக தமிழரசு கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பொன் செல்வராஜ் அவர்களிடம் தமிழரசு கட்சி தனது 15வது தேசிய மாநாட்டை நடத்தியிருந்த நிலையில் அங்கு அவருக்கு ஏற்கனவே பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படும் என ஊகங்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த பதவி அவருக்கு வழங்கப்படாதது குறித்து அவருக்கு ஒரு விமர்சனமும் ஒரு கவலையும் இருக்கும் நிலையில் இவ்வாறாக தனது கருத்தை மனந்திறந்து செய்தி வீச்சுக்காக கூறியிருந்தார். பொன் செல்வராஜ் அவர்களே வணக்கம். வணக்கம். நீங்கள் கிழக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்கு அப்பால் இப்பொழுது தமிழரசு கட்சியின் மூத்த துணை தலைவர் என்ற பொறுப்பு உங்களுக்கு தமிழரசு கட்சியின் அந்த தேசிய மாநாட்டில் வழங்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு செயலாளர் பதவி வழங்கப்படும் என முன்னர் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இந்த பதவி கிட்டியிருக்கின்றது. கூறுங்கள், இந்த பதவியில் எவ்வாறு உங்களின் புதிய செயற்திட்டம் இருக்க போகின்றது? உண்மையிலே மூத்த துணை தலைவர் என்கின்ற பதவி தலைவருக்கு உதவியாக இருக்கின்ற ஒரு பதவி. இந்த பதவியை நான் சென்ற மட்டக்களப்பில் 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற 14வது மகாநாட்டிலும் கூட நான் ஏகமனதாக மூத்த துணைத் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். தெரிவு செய்யப்பட்டு 2 வருட காலமாக அந்த பதவியை நான் வகித்துக் கொண்டு இருக்கின்றேன். சென்ற முறை நான் இந்த சம்பந்தன் ஐயா அவர்களுக்கு கீழிருந்து இந்த மூத்த துணைத் தலைவர் பதவியின் கீழே இயங்கியிருந்தேன். ஆனால் இந்த முறை நான் மாவை சீனராஜா ஐயா அவர்களின் கீழ் இருந்து அவருக்கு உதவியாக மூத்த துணைத் தலைவர் பதவியை நான் செயல்படுத்த வேண்டியவனாக இருக்கின்றேன். உண்மையிலே நான் செயலாளர் பதவிக்கு பிரேரணை கொடுக்கப்படாவிட்டாலும் இந்த முறை தமிழரசு கட்சியின் தலைவராக வடக்கு பகுதியைச் சேர்ந்த மாவை சேனாதிராஜா அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட காரணத்தினால் செயலாளர் பதவியை கிழக்குக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருந்தது. இந்த நிலையில் நான் அந்த பிரேரணையை நான் கொடுக்காமல் இருந்தாலும் கூட எனது பெயர் வலுவாக அடிபட்டிருந்தது. ஏனென்றால் வடக்கிலே இருக்கின்ற மற்றும் கிழக்கிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் அக்கறையாக இருந்தார்கள். உண்மையில் இந்த விடயம் யாரை தலைமைத்துவம் தெரிவு செய்ய போகின்றது என்பது எவருக்கும் தெரியாத ஒரு விடயமாக இருந்தது. ஏனென்றால் இது வெளிப்படையாக யாருக்கும் சொல்லப்படவில்லை. கிழக்கிலே ஒருவர் செயலாளர் நாயகமாக தெரிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் கிழக்கில் உள்ள தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இருக்கின்றார்கள், அல்லது மாகாண சபையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் தமிழரசு கட்சியின் தலைமைத்துவம் சில ஆலோசனைகளை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த தமிழரசு கட்சியின் தலைமைத்துவம் இந்த ஆலோசனையை பெறுவதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள். இது உண்மையிலே கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழரசு கட்சியின் மாகாண சபை உறுப்பினர்கள் மத்தியிலே பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. திருவாளர் சுரராஜசிங்கம் அவர்கள்
செயலாளர் நாயகமாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதிலே எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இவரைத்தான் ஆதரிக்க வேண்டும் என்று அந்த தமிழரசு கட்சியின் தலைமைத்துவம் எங்களுடன் கேட்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் அதை ஆதரித்திருப்போம், அல்லது தலைமைத்துவத்தின் கோரிக்கையை நாங்கள் ஏற்காமல் இருந்திருக்க முடியாது. ஆனால் எல்லாம் இரகசியமாக அவர்கள் மகாநாட்டிலே அவர்கள் விளம்பரம் செய்யும் அளவுக்கு வரும் வரை அவை மிகவும் இரகசியமாக வைத்திருந்து அதை அன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் சபைக்கு உண்மையிலே விடப்படவில்லை. அங்கே சபையிலே வாசிக்கப்பட்டு அவர்கள் சபை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் செயல்பட்டிருந்தார்கள். எங்களுக்கு கவலை என்னவென்று சொன்னால், இதை தெரிவு செய்வதற்கு முதல் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அந்த நடவடிக்கையில் ஒரு கட்டமாக இந்த பகுதியில் இருக்கின்ற தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களையோ அல்லது மாகாண சபை உறுப்பினர்களையோ அவர்கள் அவரிடம் ஆலோசனை பெறவில்லை என்பதுதான் எங்களுக்கு உண்மையிலே கவலையாக இருக்கின்றது. ஆகவே எவரை தெரிவு செய்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் கூட பிரேரணை அனுப்பவில்லை. ஆனால் எங்களிடம் ஆலோசனை பெறவில்லை என்பதிலே தான் நாங்கள் மிகவும் கவலையடைந்திருக்கின்றோம். அதாவது தமிழரசு கட்சியின் உயர் பீடத்தில், அதாவது துணை பொது தலைவராகவே நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகையால் நீங்களும் அந்த உயர் பீடத்தில் இருப்பதால் அந்த உயர் பீடத்தின் அந்த பலவீனம் உங்களையும் சாருகின்றது அல்லவா? ஆகையால் நீங்களும் இந்த விடயத்தில் உண்மையிலே அப்படித்தான். ஆனால் அந்த உயர் பீடங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழரசு கட்சியின் தலைமை அந்த உயர் பீடங்களில் இருக்கிற மற்ற அங்கத்தவர்களுடன் அவர்கள் ஆலோசனையோ அல்லது மந்திராலோசனையோ பெறுவதில்லை என்பது உண்மை. அது உண்மை. அவர்கள் அப்படி அது 1-2 பேருக்குள் அதை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர பதவி வழியாக இருக்கிறவரிடம் அவர்கள் ஆலோசனை பெறுவதில்லை என்பது இந்த விடயத்திலிருந்து தெரிய வருகிறது. நான் சாதாரணமாக ஒரு பொதுவான இந்த தேசிய மாநாடு குறித்த ஒரு செவ்வியைத்தான் உங்களிடம் எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் அந்த செவ்வியின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய மனக்குறையை வெளிப்படுத்துகின்றீர்கள். நீங்கள் டெல்லி வரை சென்று மோடியின் சந்திப்பிலும் பங்கெடுத்த ஒரு கூட்டமைப்பின் உறுப்பினர் இப்பொழுது ஒரு கட்சி ரீதியாக ஒரு சில கவலையை வெளிப்படுத்துவது உண்மையில் வருத்தத்துக்குரியது. கூறுங்கள் ஐயா, இப்பொழுது இந்த ஜனநாயக ரீதியாக இந்த தெரிவு இடம்பெறவில்லை என்கின்ற ஒரு கவலை உங்களது பதிலில் தென்படுகின்றது. ஆகையால் இது குறித்து நீங்கள் தலைமைத்துவத்துடன் எடுத்து கூறினீர்களா? நாங்கள் அதை கூறியிருந்தோம், அவர்களுக்கு பல தடவை கொண்டிருந்தோம். அது செய்தது பிழை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அதற்கு நாங்கள் உடன்பட வேண்டியவர்களாக நிச்சயமாக இருந்தோம். ஒரு செய்த விடயத்தை பிழை என்று ஒப்புக்கொள்ளுகின்ற பொழுது அது நாங்கள் ஒரு கட்சியில் இணைந்தவர்கள் என்ற காரணத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் பெருந்தன்மையுடன் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு எதிர்கால பிரச்சனைக்குரிய முற்றுப்புள்ளியாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழரசு கட்சி ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின் விருப்பமாக இருக்கின்றது. கூறுங்கள், பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. சில சலசலப்புகளுடன் இந்த அரங்கம் நிறைவுக்கு வைத்திருக்கின்றது. இனி எவ்வாறு தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கின்றது. ஆகையால் கட்சியை பதிவு செய்யும் விடயத்தில், கூட்டமைப்பை பதிவு செய்யும் விடயத்தில் இப்பொழுது ஒரு உடன்பாடு கண்டிருக்கின்றதா இந்த தேசிய மாநாட்டின் பின்னால்? இந்த தேசிய மகாநாட்டில் அந்த பதிகின்ற விஷயம் பற்றி எதுவும் எடுக்கப்படவில்லை. இது 2 வருடங்களுக்கு ஒரு முறையோ அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு முறையோ நடைபெறுகின்ற அந்த ஒரு தனிப்பட்ட கட்சியின் மகாநாடை தவிர அதிலே புதிய நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்படுகின்றவை, அதிலே சில தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற விஷயங்கள் தான் ஆராயப்பட்டு நிறைவேற்றப்பட்டனவே தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிய வேண்டும் அல்லது பதிவுகிறது சம்பந்தமாக எந்தவித தீர்மானங்களோ அல்லது நடவடிக்கைகளோ இந்த மாநாட்டில் எடுக்கப்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பொன் செல்வராஜா அவர்களே. நன்றி. அது தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு குறித்த அதிர்வுகள். இறுதியாக ஐக்கிய ராச்சியத்திலிருந்து ஸ்கொட்லாந்து பிரிந்து ஒரு சுதந்திர நாடாக உருவாக வேண்டுமா இல்லையா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து ஒரு குடியேற்ற வாக்கெடுப்பு எதிர்வரும் 18ஆம் தேதி நடத்தப்படுவது நீங்கள் அறிந்த விடயம். ஏறக்குறைய இன்னும் 10 நாட்கள் தான் அவ்வாறான வாக்கெடுப்புக்கு உள்ளன.
இந்த குடியேற்ற வாக்கெடுப்பானது ஸ்கொட்லாந்து குடிமக்கள் தமது தலைவிதியை, அதாவது அரசியல் தலைவிதியை தாமையே தீர்மானித்துக் கொள்ளும் ஒரு ஜனநாயக உரிமையாகவும் மாறுகின்றது. ஆனால் பொதுவாகவே 18ஆம் தேதியன்று நடைபெறும் தேர்தலில் ஸ்கொட்லாந்தின் தனிநாட்டு கோரிக்கை தோல்வியடையும் எனவும் ஒன்றுபட்டு ஐக்கியராஜ்யத்துடன் இணைந்திருப்பதே சிறந்ததென்ற முடிவு வெளிப்படும் எனவும் எதிர்வு கூறப்பட்டிருந்த நிலையில் முதற் தடவையாக ஆச்சரியகரமாக சுதந்திரம் வேண்டுமென்ற தரப்புக்கு கூடுதலான ஆதரவு இருப்பதாக காட்டும், அதாவது சுதந்திரம் கோரும் தரப்பு இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடும் என்கின்ற ஆதரவு நிலையை காட்டும் கருத்து கணிப்பு முதல் தடவையாக பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஒரே ஒரு கருத்து கணிப்பை வைத்து மட்டும் இவ்வாறான உறுதியான முடிவுகளை வெளியெடுப்பது கடினம் என்றாலும், இவ்வளவுதான் சில சிக்கலுக்குரிய வினாக்களுக்கு விடை வழங்க வேண்டிய நிலைகளையும் சுதந்திர ஸ்கொட்லாந்துக்காக பரப்புரை செய்யும் தரப்புகள் எதிர்நோக்கும் போதிலும், இன்று உலக அரங்கின் முதன்மை இயங்கு சக்தியாக தேசிய இன அரசியலும் தேசிய இன போராட்டங்களும் செயற்படுவதை மறக்க முடியாது என்பதற்கு ஆதாரமாக இந்த முதலாவது கருத்து கணிப்பும், அதாவது சுதந்திர ஸ்கொட்லாந்திற்கு ஆதரவு நிலை எடுத்த அந்த கருத்து கணிப்பு வெளிவந்துள்ளது. இந்த கருத்து கணிப்பு வெளிவந்த உடனேயே பிரித்தானிய அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள, அதாவது வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற முறைக்கு ஏற்பட்டுள்ள பதற்றத்தை பிரித்தானிய நிதியமைச்சர் ஜார்ஜ் ஆஸ்போர்ன் தனது கருத்தினூடாக வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது ஸ்கொட்லாந்தின் பிரிவினைக்கு எதிராக ஸ்கொட்லாந்து குடிமக்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி வாக்களித்தால் ஸ்கொட்லாந்திற்கு கூடுதலான அதிகாரங்கள் பகிரங்கப்படும், வெஸ்ட்மினிஸ்டர் அந்த அதிகாரங்களை பகிரங்கப்படுத்த தயார் என்ற ஒரு உறுதியையும் அவர் வழங்கியிருந்தார். ஆனால் இது ஒரு மல்லினமான தந்திரம் என ஸ்கொட்லாந்து சுதந்திர தரப்பு விமர்சிக்கின்றது. ஏனென்றால் இவ்வாறான அதிகார பகிர்வை இறுதி நேரத்தில் வெளியிட வைத்து அதன் மூலமாக தமக்குரிய ஆதரவை, அதாவது சுதந்திர ஸ்கொட்லாந்துக்குரிய ஆதரவை திட்டமிட்டு குறைப்பதே லண்டனின் தந்திரம் எனவும் ஸ்கொட்லாந்தின் பிராந்திய முதல்வர் அல்லது ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அலெக்ஸ் சம்மோண்ட் கண்டனம் வெளியிடுகின்றார். குறிப்பாக ஸ்கொட்லாந்து ஒரு சுதந்திர நாடாக உருவாகினால் அதன் நாணயம் என்ன என்பது குறித்து ஸ்கொட்லாந்து பிரியக்கூடாது என்ற தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட கருத்துக்களே பூமராங் தடியாக தற்பொழுது அவர்களை திருப்பி தாக்குவதால் சுதந்திரம் வேண்டும் என்ற தரப்புக்கு கூடுதலான ஆதரவு வெளிப்படுவதாகவும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது, ஆதாரங்களுடன் கருதப்படுகின்றது. இந்த நிலையில் முதல் தடவையாக சுதந்திரம் வேண்டும் என்ற தரப்புக்கு அதிக ஆதரவு இருப்பதை காட்டும் கருத்து கணிப்பு வெளிவந்துள்ள நிலையில் அதனை மையப்படுத்திய ஒரு காணொளி பதிவு இறுதியாக வருகின்றது. ஸ்காட்லாந்தின் சுதந்திரம் குறித்த மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடக்க இன்னும் 10 நாட்களே இருக்கும் நிலையில் இரண்டு தரப்புகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி சமீப நாட்களில் குறைந்து முதலாக சுதந்திரம் வேண்டும் என்ற தரப்புக்கு கூடுதல் ஆதரவு இருப்பதை ஒரு கருத்து கணிப்பு சமீபத்தில் காட்டியது. இதைத்தான் 6 மாதங்களுக்கு முன்னரே பிரிந்து போக வேண்டும் என்ற தரப்பு கூறி வந்தது. அதாவது முதலில் பின்தங்கி இருந்தாலும் வாக்கெடுப்புக்கான நாள் நெருங்க தாங்கள் எதிர் தரப்புடன் சமநிலைக்கு வந்து பின்னர் முந்தி விடுவோம் என்றே அவர்கள் சொல்லி வந்தனர். அடுத்த சில நாட்களில் ஸ்காட்லாந்துக்கு மேலதிக அதிகாரங்கள் வழங்கப்படுவதற்கான செயல் திட்டம் ஒன்று வெளியிடப்படும். அதிக வரி விதிப்பு அதிகாரங்கள், செலவு செய்யும் அதிகாரங்கள், நல்வாழ்வு திட்ட அதிகாரங்கள் போன்றவை வழங்கப்படும். இவை குறித்த கால அட்டவணையும் வெளியிடப்படும். கருத்தறியும் வாக்கெடுப்பில் பிரிந்து போவதற்கு எதிராக முடிவு வந்தால் இவை அமல்படுத்தப்படும். ஒரு கருத்து கணிப்பை வைத்து மட்டும் எதையும் சொல்வது என்பது சற்று ஆபத்தான விஷயம். ஆனால் மக்கள் மனோநிலையின் போக்கு தெளிவாக இருக்கிறது. இவ்வளவு நாள் பிரிந்து போக வேண்டாம் என்ற தரப்புக்கு இருந்து வந்த சுமார் 14% கூடுதல் ஆதரவு என்பது ஒரே மாதத்தில் காணாமல் போய்விட்டது போல் தெரிகிறது. பிரிந்து போக வேண்டாம் என்ற தரப்பு ஒன்றை உணர வேண்டும். அதாவது அவர்களை பற்றிய நம்பகத்தன்மைக்கு ஒருவித நெருக்கடி ஏற்பட்டு வருகின்றது. ஸ்காட்லாந்து சுதந்திரமடைந்தால் எந்த நாணயத்தை பயன்படுத்துவது என்பது குறித்த சர்ச்சையில் அவர்கள் சொல்வதை தாங்கள் நம்பவில்லை என்று 51% மக்கள் கூறும் நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. பிரிந்து போக வேண்டாம் என்ற தரப்பு தாங்கள் பொய் சொல்லவில்லை என்று வலியுறுத்த இந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகும். பிரிட்டன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற தரப்பை ஆதரிக்கும் கட்சிகள் ஸ்காட்லாந்துக்கு மேலும் அதிகாரங்கள் தரப்படும் என்று உறுதியளிக்கலாம். ஆனால் வாக்கெடுப்புக்கு இன்னும் 10 நாட்களே இருக்கும் நிலையில் இது தாமதமாக வரும் குறைவான வாக்குறுதி என்று பிரிந்து போக வேண்டும் என்ற தரப்பு கூறுகிறது. ஸ்காட்லாந்து மக்கள் முட்டாள்கள் என்று இந்த எதிர்த்தரப்பினர் கருதுவதாகத்தான் தெரிகிறது. வாக்கெடுப்புக்கு இன்னும் 10 நாட்கள் இருக்கும் நிலையில் சுதந்திரத்துக்கு ஆதரவான தரப்புக்கு மக்கள் ஆதரவு அதிகரிக்கும் வரை ஏன் காத்திருக்க வேண்டும்?
பிரிட்டன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற தரப்புக்கு இது ஒரு நெருக்கடியான ஏன் ஆபத்தான தருணம். ஏனென்றால் பிரிந்து போக வேண்டும் என்ற தரப்பினர் தாங்கள் பல மாதங்களுக்கு முன்னரே வருவோம் என்று நம்பிய ஒரு கட்டத்துக்கு இப்பொழுது வந்திருப்பதாக கருதுகிறார்கள். நல்லது உறவுகளை, அவைய செய்தி வீச்சின் இன்றைய முதன்மை விடயங்கள் பல விடயங்களை இன்றைய செய்தி வீச்சு தொற்றிருந்தது. நிறைவுக்கு முன்னர் வழமை போல உலகின் முக்கிய நாணயங்களுக்கான மாற்றீட்டு விதத்தின் மீது ஒரு பார்வையை பதிக்கலாம். நல்லது உறவுகளை, இத்துடன் இந்த செய்தி வீச்சு நிறைவுக்கு வருகின்றது. நிறைவுக்கு முன்னர் ஜிடிவியின் வளர்ச்சிக்கு உங்களின் பங்களிப்பு தேவை என்ற செய்தியையும் முன்வைத்து விடைபெறுகின்றோம். மீண்டும் செய்தி வீச்சுடன் சந்திக்கலாம் நாளை. அதுவரை நன்றி, வணக்கம்.